Hey, hi guys, welcome to aanusartcraft. நான் தான் அனு. ஸோ எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க. அண்டு செல்ஃப் போர்ட்ரேட் ட்ரா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் செல்ஃப் போர்ட்ரேட் வந்து ட்ரா பண்ணுற வீடியோவை பார்க்க போகிறோம். அண்டு நான் வந்து அந்த போர்ட்ரேட்டை வந்து ட்ரா பண்ணி ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டே வந்துட்டேன். ஸோ வீடியோவோட எண்டிங்கில் நம்ம அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஸோ இப்போ பேக் சைடு மட்டும் காட்டியிருக்கேன், ஃபுல்லாக நான் வந்து காட்டுறேன். அண்டு இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது ஃபேஸ் காட்டுற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே ஃபேஸ் காட்டினதில்லை. ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் எனக்கு எப்படி சரியாக பேசணும் அப்படின்னு கூட தெரியலை ஃபேஸ் காட்டும்போது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா. சரி, நம்ம இப்போ வந்து ட்ராயிங் எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நான் ஈவினிங் வந்து ஃபோட்டோ எடுத்து நைட் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் ட்ரா பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி வச்சிட்டேன். அந்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் போய் ஃப்ரேமும் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து நான் வீட்டில் மாட்டி வைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் கையில் வச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக காட்டிகிட்ருக்கேன். அண்ட் இப்போதைக்கு நான் வந்து வெளியில் தான் என்னோடய ஸ்டூடியோ அந்த டேபிள் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நேச்சுரல் லைட் இருந்தால் தான் ட்ராயிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நேச்சுரல் லைட் இருக்கிற இடத்துல நான் வந்து ஸ்டூடியோ ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன இடம் தான், பட் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இந்த என்னோடய ட்ராயிங் டேபிள் வந்து கொஞ்சம் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், உட்டன் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அண்ட் என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஒரு சின்ன மினி டூர் மாதிரி கூட எடுத்து போட்டுடலாம். அண்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த ட்ராயிங்கோட வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். நான் இந்த ட்ராயிங்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஓரளவுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் வந்து இதில் ஸ்டெட்லர் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெட்லர் அண்டு ஐவரி ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐவரி ஷீட் வந்து நான் மேக்ஸிமம் கமிஷன் ஒர்க்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 50 ஷீட் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன். ஸோ அதனால் 50 ஷீட், அதாவது 2 பேக் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 300 வந்துடும். அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 80 ரூபாய் தான். பட்டு நான் வந்து ஒவ்வொரு பேக்குக்கும் பே பண்ணுறது வந்து 150, டபுள் மடங்காக பே பண்ணுறேன். ஸோ அதனால் என்னால் அவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. கமிஷன் ஒர்க்குக்கு மட்டும்தான் என்னால் வாங்க முடியும். அப்படின்றனால நான் மேக்ஸிமம் யூடியூப்பில் போடுற வீடியோஸ்க்கெலாம் ஆல் டைம் ட்ராயிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஐவரி ஷீட்டுக்கும் ஆல் டைம் ஷீட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆல் டைம் ட்ராயிங் ஷீட் வந்து 120 GSM, ஐவரி ஷீட் வந்து 220 GSM, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, திக்னஸ் மட்டும்தான். பட் அதில் வர ட்ராயிங்ஸ்லாம் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ரெகுலராக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா ட்ராயிங்குமே நான் ஆல் டைம் ட்ராயிங் ஷீட்டில் தான் ட்ரா பண்ணியிருப்பேன். அதனால் இப்போ நான் ட்ரா பண்ணுற இந்த ட்ராயிங்கும் சேமாக தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு ஷீட் விஷயத்தில் எனக்கு ஆல் டைம் ஐவரி ஷீட் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அது நம்ம பார்த்து ட்ரா பண்ணுறதுல தான் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் நிறைய செல்ஃப் போர்ட்ரேட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எல்லாம் சொதப்பிருக்கு அப்படின்னால உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பேன். இது வந்து நான் உங்களுக்காக மட்டுமே நான் வந்து எப்படியாவது ட்ரா பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ராயிங் கிளாஸ் வந்து நான் நடத்திட்டுருக்கேன்னா, ஸோ ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான். மந்த்லி 4 கிளாஸஸ் இருக்கும். கிராஃபைட் 4 கிளாஸ் அண்ட் கலர் பென்சில் 4 கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஏதோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோலேயே சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோலேயே சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, நான் வந்து கிராஃபைட் தனியாக, கலர் பென்சில் தனியாக தான் இது பண்ணுறேன். ஸோ கலர் பென்சில் வேணுன்றவங்க கலர் பென்சிலில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை கிராஃபைட் வேணுன்றவங்க கிராஃபைட்டில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஃபைட் மட்டும் ஜாயின் பண்ணாலும் இல்லை கலர் பென்சிலில் தனித்தனியாக ஜாயின் பண்ணாலும் மந்த்லி 700 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து
இல்லை நான் வந்து கலர் பென்சில் கிராஃபைட் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா மந்த்லி 700 பே பண்ணாமல் 1000 ரூபியா, அதாவது உங்களுக்கு 400 டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது நெக்ஸ்ட் வர கிளாஸஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. பட் இந்த 3 months கிளாஸஸில் 3 monthsக்குமே 400 டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ 1200 வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி வந்துடும். ஸோ மந்த்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மந்த்துக்கு 400 அப்படின்றப்ப மந்த்லி சேர்த்தாலே 1200 அந்த மாதிரி வந்துடும், டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் இதுக்கப்புறம் வர கிளாஸஸில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ரொம்பவே 1200 வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் என்னோடய ட்ராயிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த லெவலில் கண்டிப்பாக அந்த 3 monthsல உங்களை ட்ரா பண்ண வைப்பேன். ஸோ அதுதான் என்னோடய கிளாஸில் இருக்கிறது. நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் 10 பேருக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆகஸ்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் கிளாஸஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில் காண்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எதில் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து என்னை பார்த்து என்னோடய ட்ராயிங்ஸை பார்த்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோஸில் ஷேர் பண்ணுவேன். ஸோ எதில் வந்து எனக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இமெயிலில் சென்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் எவ்வளோக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேனோ அதே மாதிரி இமெயிலையும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து இப்போ நான் நார்மலான பேக்ரவுண்ட் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. காய்ஸ், நீங்கள் வந்து இப்போ ட்ராயிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ஃப்ரேம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை. ஏன்னா இங்கே வெளிச்சமாக இருக்குது, வெளியில் இருக்கேன்றனால வெளிச்சத்துக்கு கிளார் அடிக்குது. ஸோ இதுதான் இந்த ட்ராயிங். ஸோ இதே ட்ரெஸ், இதே காஸ்டியூமில் தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்றனால ஸோ நம்ம இப்படியே இந்த வீடியோவுக்கு இப்படியே வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். அண்ட் இதோட ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அண்டு கம்யூனிட்டி டேப்லேயும் போடுறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் கிளார் அடிக்குதுன்னா ஸோ சரியாக தெரியலை அப்படின்றனால நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் வீடியோ வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு அதாவது உங்கள் ட்ராயிங்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமெயில், இன்ஸ்டாகிராம் இதில் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் உங்கள் ட்ராயிங்ஸை ஒருவேளை நான் வந்து என்னோடய வீடியோஸில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் சொல்லுங்கள். நான் வந்து போடுறேன், வீடியோஸை போடுவேன். ஸோ உங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா எனக்குலாம் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண யாரும் இல்லை. இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பட் மோட்டிவேட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராயிங்கில் நிறைய லெவலுக்கு போகலாம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏதாவது ட்ராயிங் பற்றி சின்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும். தெரியாத கேட்டால் கூட நான் வந்து அதை எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரி, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ட்ராயிங் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.